பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம 90வது சங்கீதத்தை தியானிக்கிறோம். அதனுடைய 90வது சங்கீதம் 7வது வசனம் பாருங்க. நாங்கள் உமது கோபத்தினாலே அழிந்து உமது உக்கிரவத்தினாலே கலங்கி போகிறோம். இங்கே சொல்றாரு, நாங்கள் உமது கோபத்தினாலே, ஆண்டவருடைய கோபத்தினாலே அழிந்து உமது உக்கிரகத்தினால் கலங்கி போகிறோம். ஒன்று, அவருடைய கோபம், ஏன் ஆண்டவர் நமக்கு கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சற்று யோசித்து பாருங்க. ஒரு தகப்பன் தன் பிள்ளையினிடத்தில் எதற்காக கோபப்படுவாங்க அப்படின்னு யோசித்தீங்கன்னா, பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாவிட்டால், பிள்ளைகள் தகப்பனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் தகப்பன் பிள்ளைகளிடத்தில் கோபப்படுகிறான். பிள்ளைகள் ஒருவேளை வேதம் சொல்லி பாருங்க, அந்த கோபம் எவ்வளவு மூர்க்கமாக இருந்தால் அந்த பிள்ளைகளை அழிப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனை இந்த உலகத்தில் வாழுகிற மனிதர்களாக இருக்கிற நாம் ஆண்டவரை கோபப்படுத்துகிறோம். நீங்கள் மட்டுமில்லை, எல்லா மனிதர்களும் இன்றைக்கு ஆண்டவரை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதான் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரவத்தினாலே கலங்கி போகின்றோம். ஆண்டவருடைய அந்த உக்கிரகமான கோபம், மனுஷனை நினைக்கிறோம் நம்ம எல்லாம் சாதிச்சிடலாம், மனிதனால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான், அப்படி மனிதர்கள் நினைக்கிறது உண்மைதான். நம்மளால் அதிகமாக எதையும் சாதிக்க முடியாது. ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிற காலகட்டங்களிலே கண்டுபிடித்து முடிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் மரித்து விட்டார்கள். யாரும் எதையும் கண்டுபிடித்து முடித்து விட்டோம் அல்லது எதையும் நாங்கள் சாதித்து விட்டோம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மனிதருடைய மரணங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்போ ஆண்டவரை எந்தெந்த விஷயத்தில் நம்ம கோபப்படுத்துகிறோம் அப்படின்னு பாருங்கள். என்ன சொல்லுது? கோபத்தினால் அழிந்து. ஒருவேளை அவருடைய கோபம் நமக்குள்ளே இருந்தால் நம்ம அழிந்து போகாட்டாலும் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நமக்கு வர வேண்டிய நன்மைகள், நமக்கு வர வேண்டிய மேன்மைகள் எல்லாம் ஸ்டாப் ஆகி நிற்குது, இன்னும் வரலை. புரியுதுங்களா? அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரை கோபப்படுத்தாமல் அவரை துதித்து அவருக்கு நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்று, நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரவத்தினால் கலங்கி போகிறோம். உக்கிரவமான கோபம், அந்த கோபத்தினாலே கலங்கி போகிறோம். அடுத்து பாருங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். 8வது வசனம். ஏன் ஆண்டவர் கோபப்படுறார் அப்படின்னாக்க, எங்கள் அக்கிரமங்களை, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? இந்த அக்கிரமங்கள் எல்லாம் எங்கே இருக்குது பாருங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும். அப்போ அக்கிரமம் செய்கிறவனை ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறார். நம்ம எல்லாருமே ஒருவேளை நம்ம நினைக்கிறோம், நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எப்படி நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொல்லி. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்கள் அவருக்கு முன்பாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நாங்கள் செய்கிற அக்கிரமம் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? ஆமாம், நீங்கள் செய்கிற எல்லா அக்கிரமமும் அவர்களுக்கு தெரியும். ஒருவேளை நம்ம நினைப்போம், அக்கிரமம் செய்கிறவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிக நாட்கள் வாழ முடியாது. அப்படி இல்லை, அவர்கள் வாழ்ந்தாலும் அவருடைய சந்தானங்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அப்போ இங்கே என்ன சொல்றார் பாருங்க, எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க
பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்துகிறேன். அந்தரங்கம் அப்படின்னா யாருக்குமே தெரியாமல் செய்கிற பாவம். இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தரங்கமா. ஆமாம், இந்த பாவங்கள் யாருக்கும் எல்லாருக்கும் மறைக்கலாம். ஒருவேளை தகப்பனை மறைக்கலாம், தாயை மறைக்கலாம், அரசாங்கத்தில் எதையோ ஒன்று மறைக்கலாம். எப்படி எல்லாத்தையும் மறைத்தாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாமே அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். இப்போ அவருடைய முகத்தினுடைய வெளிச்சம், அந்தரங்கமாக இருக்கிறோம், அந்தரங்கமாக செஞ்ச பாவங்களை எல்லாமே அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறாராம். யோசித்து பாருங்கள், மனிதனாக இருக்கிற நாம் எதுலேயுமே தப்பித்துக்கொள்ள முடியாது. அப்போ ஒருவேளை நீங்கள் நினைப்பீங்க, இந்த உலகத்தில் நான் எதை செய்தாலும் எப்படி கடவுளுக்கு தெரியும்? இந்த உலக வாழ்க்கை என்பது அதில் வாசித்தோம், ஒரு புல் மாதிரி தான். இன்றைக்கி நல்லா முளைச்சிரும், அறுத்துட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது அதுக்கப்புறம் நம்ம எங்கே போவோம்? அதை சற்று யோசித்து பாருங்கள் அருமை நண்பர்களே. ஒருவேளை அந்தரங்கமாய் யாருக்கும் தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை அதை பார்க்குறீங்கன்னா, மனம் திரும்பி அந்த பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் உமக்காக வாழுகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய பாவத்தை கழுவுவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும். அதனால அவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பாருங்கள், ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்களை, இன்றைக்கு உலகம் முழுவதும் அக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த அக்கிரமங்களை நினைத்தாலே வேதனையாக இருக்கிறது. அடுத்து பாருங்கள், அந்தரங்கமாக நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், சிலர் பிடிபட்டு விட்டார்கள், சிலர் இன்னும் பிடிபடவில்லை. ஆண்டவர் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த பாவத்தையும் செய்யாமல் நம் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணித்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிக மிக சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, அந்த 7வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கும்போது, உமது கோபத்தினாலே நாங்கள் அழிந்து போகிறோம், உம்முடைய உக்கிரவத்தினாலே நாங்கள் கலங்கி போகிறோம். ஆண்டவரே தகப்பனே, ஏன் அப்படி செய்கிறீங்கன்னா, நாங்கள் அநேக பாவங்கள் செய்கிறோம். அந்த பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களும் ஏதாவது மறைமுகமாய் யாருக்கும் தெரியாமல் தவறுகள் செய்து கொண்டிருக்கிற மனிதர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களும் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. வாலிபர்கள் மனம் திரும்பட்டும், வயதில் முதிர்ந்தவர்கள் மனம் திரும்பட்டும். அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.